வணக்கம். இந்த காணொலியில் 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் 2 வந்து பார்க்க போகிறோம். கதையியல் பற்றி கொடுத்துருக்காங்க. நுழையும் முன்னில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் இலக்கியங்கள் தொடக்க காலத்திலிருந்து கவிதை வடிவில் தான் வந்து வெளியிட்டு வந்தாங்களாம். அப்போ வந்து பேச்சு வழக்கும் வந்து இருந்திருக்கு, உரைநடை வழக்கும் இருந்திருக்கு. இருந்தாலும் அவங்க வந்து கவிதை வடிவில் தான் வந்து எல்லாமே பதிவு செஞ்சுருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. பேச்சு மொழியிலையும் உரைநடையிலும் இலக்கியங்களை வந்து படைக்கலாம் அப்படின்ற நிலை வந்து எப்போ வந்துச்சுன்னா, ஐரோப்பியர்கள் வந்து நம்ம நாட்டுக்கு வந்த பிறகுதான் வந்து அது தோன்றியதுன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாடப்பகுதியில் வந்து தமிழ் புதினங்கள் வந்து எப்படி தோன்றுச்சு, எப்படி வளர்ச்சி பெற்றதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு சின்ன இன்ட்ரோவோட முடிச்சிருக்காங்க. இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, புனைக்கதைகள், இந்த புதினங்கள் உரைநடை வடிவத்தில் இலக்கியங்களை படைக்கலான்றது யாருடைய காலத்துக்கு அப்புறம் யாருடைய வருகைக்கு அப்புறம் தோன்றியதுன்னா, ஐரோப்பியர்களுடைய வருகைக்கு பின்னாடி. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, புனைக்கதை இலக்கியம் ஒரு அறிமுகம் என்றதை சொல்லியிருக்காங்க. தமிழ் உரைநடை இலக்கியம் சார்ந்த கோட்பாடுகள் வந்து தொல்காப்பியர் காலம் முதலே இருந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ உரைநடை இலக்கியம், ஸோ நம்ம எல்லாமே கவிதை வடிவில் செய்யுள் வடிவில் இருந்தது என்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா. பட் உரைநடை இலக்கியம் சார்ந்த கோட்பாடுகள் வந்து தொல்காப்பியர் காலம் முதலே இருந்ததாக சொல்றாங்க. மேலை இலக்கியங்களின் தொடர்புக்கு பின் தான் தமிழில் முழுமையான உரைநடை இலக்கியங்கள் வந்து தோன்றியது. மேலை இலக்கியங்கள்னா யாரு? ஐரோப்பியர்களுக்கு வருகை பின்னாடி அவங்க இலக்கியங்களை பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து உரைநடை இலக்கியங்கள் வந்து தமிழ்ல தோன்றியதுன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஐரோப்பியர்கள் வந்து பாத்தீங்கன்னா, புதினங்களை எழுத வந்து சரித்திரம் என்ற சொல்லாட்சியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஐரோப்பியர்கள் புதினங்களுக்கு வந்து சரித்திரம் என்ற சொல்லாட்சியை வந்து பயன்படுத்தினாங்க. அதே வந்து தமிழ் படைப்பாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா, வரலாறு என்ற சொல்லாட்சியை வந்து கையாண்டாங்கன்றது கொடுத்திருக்காங்க. ஐரோப்பியர்கள் புதினங்களுக்கு சரித்திரம், தமிழர்கள் வந்து வரலாறு என்ற சொல்லாட்சியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. புனைக்கதை வகையில் புதினமும் ஒன்று. புனைக்கதை என்ன தெரியும் இல்லையா? கற்பனை கதை தான் வந்து புனைன்னா கற்பனை. ஸோ கற்பனை கதை வகைகள்ல ஒன்றுதான் வந்து புதினம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல தோன்றிய தொடக்க கால முயற்சிகள் வந்து தனிநபர் சார்ந்த வரலாற்று இலக்கியமாக அல்லது அத்தனிநபர் சமூகத்தோடு கொண்ட உறவுகளை பேசும் இலக்கியமாக புதினங்கள் வந்து அமைந்தது என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். தமிழ் புதின வகைக்கான பாரதியாருடைய பங்களிப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரிகையின் கதை 1920 வந்து எழுதியிருக்காரு. சந்திரிகையின் கதை இதுதான் வந்து பாரதியாருடைய புதின வகைக்கான பங்களிப்புன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. பாரதியாரின் புதின வகைக்கான பங்களிப்பு எதுன்னா 1920 எழுதப்பட்ட சந்திரிகையின் கதை. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் ஆகல, முற்று பெறாமலேயே முதல் பாகத்துடன் முடிந்து விடுகிறது. இப்புதினம் பாரதியின் இறுதி கால நூலாக அறியப்படுகிறது. சோ பாரதியின் இறுதி கால நூலாக அறியப்படுவது எதுன்னா சந்திரிகையின் கதை. அது வந்து ஒரு புதினம், பாரதியாரால் இயற்றப்பட்ட ஒரு புதினம். தமிழின் முதல் புதினமான பிரதாப முதலியார் சரித்திரத்தை மாயூரம் வேதநாயகனார் வந்து 1879 வந்து ஏற்றிருக்காரு. இது புது புக்ல வந்து கொடுத்திருப்பாங்க. மாயூரம் வேதநாயகர் வந்து தமிழ்ல எழுதப்பட்ட முதல் சரித்திரம், முதல் புதினமே எதுன்னு பாத்தீங்கன்னா பிரதாப முதலியார் சரித்திரத்தை தான் வந்து சொல்லியிருப்பாங்க அதுலயும். சோ எந்த வருஷம்ன்றத பாத்துக்கோங்க, 1879. அடுத்து வந்து ராஜமையர் அவர்களால் எழுதப்பட்ட கமலாம்பாள் சரித்திரம். ராஜமையர் அவர்களால் எழுதப்பட்ட கமலாம்பாள் சரித்திரம் எப்போன்னா 1896. அடுத்து வந்து மாதவையாவால் எழுதப்பட்ட பத்மாவதி சரித்திரம். மாதவையான்னா பத்மாவதி, மாதவையா சரித்திரம் பத்மாவதி வந்து 1898. ராஜமையா கமலாம்பாள் சரித்திரம் வந்து 1896. மாயூரம் வேதநாயகம் அவர்களால் எழுதப்பட்ட பிரதாப முதலியார் சரித்திரம் வந்து 1879. ஸோ அந்த 1879 திருப்பி போட்ட 97 வருமா, அதுல இருந்து ஒரு வருஷம் கம்மி பண்ணா ராஜமையாவால் எழுதப்பட்ட கமலாம்பாள் சரித்திரம் 1896 வரும். அடுத்து மாதவையா வந்து பத்மாவதி சரித்திரம் 2 வருஷம் கூட்டி 98. இந்த 3 புதினங்களும் தமிழின் தொடக்க கால புதினங்கள் என அறியப்படுகின்றன. ஸோ இந்த 3 புதினங்கள் வந்து எல்லாமே வருஷத்தோட தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தமிழினுடைய தொடக்க கால புதினங்கள்.
ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். மாயூரம் வேதநாயகர் வந்து நம்ம புது புக்லவே கொடுத்திருக்காங்க. பிரதாப முதலியார் சரித்திரம் வருஷம் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ராஜா வர்றாருன்னா இந்த கமலம் தாமரை பூக்களால வந்து வரவேற்பாங்க அப்படின்ட்டு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மாதவன் வந்து ஆக்டர் மாதவன் இருக்காரு இல்லையா, அவர் வந்து 10 படம் வந்து தமிழ்ல நடிச்சிருக்காரு. 10 படம் பத்மா 10 படம் நடிச்சிருப்பாரு பத்மா அப்படின்ற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. மாதவையாவால் எழுதப்பட்ட பத்மாவதி சரித்திரம் 1898. அடுத்து மாதவையா வந்து பாத்தீங்கன்னா முத்து மீனாட்சி என்ற புதினமும் வந்து ஏற்றிருக்காரு. பத்மாவதி சரித்திரம் மாதவையா, அடுத்து வந்து முத்து மீனாட்சி பத்மா மீனாட்சி. ஸோ மீனாட்சி என்ற பேர்லயும் ஒரு புதினம் ஏற்றிருக்காரு. இந்த புதினம் வந்து பாத்தீங்கன்னா சமூக சீர்திருத்த புதினங்களுக்கு தொடக்க புள்ளியாக அமைந்தது. ஸோ மாதவையாவுடைய முத்து மீனாட்சி என்ற புதினம் வந்து சமூகத்துல நடக்கக்கூடிய சீர்திருத்த புதினங்களுக்கு தொடக்க புள்ளியாக அமைந்தது என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. வைமு கோதை நாயகி அம்மாளும் வந்து புதிய புக்ல வந்து படிச்சிருப்போம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கான புதினங்களை எழுதினார். ஸோ வைமு கோதை நாயகி அம்மாள் வந்து பெண்களுக்கான புதினங்களை எழுதினார். தமிழ் புதின இலக்கிய வளர்ச்சியில பெரியதொரு திருப்பு முனையை ஏற்படுத்தியவர் யாருன்னா கல்கி. ஸோ கல்கி அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் புதின இலக்கிய வளர்ச்சியில புதியதொரு திருப்பு முனையை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. இவருடைய காலகட்டத்தில் நம்ம நாட்டில் வந்து விடுதலை போராட்டம் நடைபெற்றிருக்கும். அப்புறமா கலாச்சார மறுவளர்ச்சி அப்பெல்லாம் வந்து ரொம்ப வந்து பிற்போக்குத்தனமா சிந்திச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் தப்பு, முற்போக்குத்தனமா வந்து சிந்திக்கணும் அப்படின்லாம் மறுமலர்ச்சி நடந்துட்டு இருக்கிற காலகட்டம். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய படைப்புகள்ல வந்து இருந்தது என்றது குறிப்பிடுறாங்க. நாட்டு விடுதலை உணர்வை மையமாக கொண்ட தியாக பூமி, அலையோசை, கல்வனின் காதலி, மகுடபதி, பொய்மான் கரடு ஆகிய கல்கியின் சமூக புதினங்களில் குறிப்பிடத்தக்கவை. ஸோ கல்கியின் சமூக புதினங்கள்ல வந்து விடுதலை உணர்வை மையமாக கொண்ட புதினங்கள் பேரை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இப்போ கல்கி என்றது ஒரு கல், ஸ்டோன் என்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டோனை வந்து ஒரு சிலையாக்கணும்னா என்ன பண்ணும், அது ஸ்டோனை வந்து தியாகம் பண்ணும். அந்த உளியால அடிக்கிற அடியெல்லாம் அந்த கல் வந்து தாங்கும் இல்லையா, தியாகம் பண்ணுது கல், தியாக பூமி. அடிக்கிறப்ப ஒரு ஓசை வருமா, அது அலையோசை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சிற்பி வந்து என்ன பண்ணுவாரு, அதை வந்து ஒரு சிற்பமா ஆக்க பிறகு அதுக்கு மேல காதல் கொள்வார் இல்ல, எவ்வளவு அழகா நம்ம செதுக்கிருக்கோம்ட்டு. அப்போ காதல், கல்வனின் காதல், அந்த சிற்பி வந்து கல்வன் அந்த சிற்பம் மேல காதல் கொள்வார். அப்போ கல்வனின் காதலி அப்படின்னுட்டு அப்புறமா வந்து அவருக்கே இப்ப நல்ல செதுக்கி நல்ல சிற்பமா வந்துட்டா ஒரு மகுடம் சூட்டின மாதிரி அவருக்கு ஒரு பெருமை இருக்கும் இல்லையா, அப்பா செமையா செதுக்கிருக்கோன்னுட்டு அவருக்கே தோணும் இல்லையா. அப்போ ஒரு மகுடம் சூட்டின மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு, மகுடபதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கல்லு வந்து ஒரு கரடு முரடான கல்ல அழகா வந்து செதுக்கிருப்பாங்க சிற்பமா. அப்போ கரடுன்றது பொய்மான் கரடு அப்படின்ற மாதிரி கல்கியின் புதினம்ன்றது அந்த கல்லை வச்சு இது எல்லாம் அந்த கல்லோட கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எல்லா புதினங்களையும் நாட்டு விடுதலை உணர்வை மையமாக கொண்டு வந்து ஏற்றி இருக்காரு யாருன்னா கல்கி. ஸோ இந்த பேஜில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ புதினம்ன்றது இந்த உரைநடை பாங்கல இலக்கியத்தை எழுதலான்றது ஐரோப்பியர்கள் வருகைக்கு பின்னாடி வந்திருக்கும். முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் உரைநடை இலக்கியம் சார்ந்த கோட்பாடுகள் யாருடைய காலம் முதலே இருந்து வந்திருக்குன்னா தொல்காப்பியர் காலம் முதலே வந்து இருந்து வந்திருக்கு. ஐரோப்பியர்கள் வந்து தங்களின் தொடக்க கால புதினங்களுக்கு என்ன சொல்லாட்சியை பயன்படுத்தினாங்கன்னா சரித்திரம். அதே தமிழ் படைப்பாளிகள் வந்து வரலாறு என்ற சொல்லாட்சியை வந்து கையாண்டினாங்க. புனைக்கதை வகைகள்ல ஒன்றுதான் வந்து புதினம். பாரதியாரின் புதின வகை வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா சந்திரிகையின் கதை. எப்போ ஏற்றப்பட்டதுன்னா 1920. வேற எப்படி இதை வந்து அறியப்படுதுன்னா பாரதியின் இறுதி கால நூலாக அறியப்படுது. எதுன்னா சந்திரிகையின் கதை. தமிழ்ல ஏற்றப்பட்ட முதல் புதினம் எதுன்னா மயூரம் வேதநாயகர் அவர்களால் ஏற்றப்பட்ட பிரதாப முதலியார் சரித்திரம். எப்ப ஏற்றப்பட்டதுன்னா 1879. ராஜமையர் அவர்களால் ஏற்றப்பட்ட புதினம் எதுன்னா கமலாம்பாள் சரித்திரம் 1896. பத்மாவதி சரித்திரத்தை ஏற்றியவர் யாருன்னா மாதவையா. எப்போன்னா 1898. இந்த மூன்றுமே
அதாவது பிரதாப முதலியார் சரித்திரம், கமலாம்பாள் சரித்திரம், பத்மாவதி சரித்திரம், இந்த 3 இதுவும் வந்து பாத்தீங்கன்னா தமிழின் தொடக்க கால புதினங்கள். எந்த புதினம் மூலமா மாதவையா வந்து சமூக சீர்திருத்த புதினங்களுக்கு தொடக்க புள்ளியாக அமைத்தார்னா முத்து மீனாட்சி என்ற புதினம். பெண்களுக்கான புதினங்களை வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்றியவங்க யாருன்னா வைமு கோதை நாயகி அம்மாள். தமிழக புதின இலக்கிய வளர்ச்சியில பெரியதொரு திருப்பு முனையை ஏற்படுத்தியவர் யாருன்னா கல்கி. கல்கி ஏற்றிய சமூக புதினங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா தியாகபூமி, அலையோசை, கல்வனின் காதலி, மகுடபதி, பொய்மான் கரடு போன்ற புதினங்கள். அடுத்து வந்து பாருங்க, கல்கியின் பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம், பொன்னியின் செல்வன் ஆகிய புனைவுகள் வந்து பாத்தீங்கன்னா பாத்திரங்களோடு, அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து சமூக புதினங்கள்னு பார்த்தோமா வரலாற்று புதினங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த வரலாற்று புதினங்கள் என்னன்னா வரலாற்றுல நிகழ்ந்த ஒரு கதையை எடுத்துக்கொண்டு ஏற்றக்கூடிய புதினம், இல்லைன்னா அந்த வரலாற்றுல நாயகர் இருப்பாங்க இல்லையா, இப்ப காந்தி, நேரு, வல்லபாய் பட்டேல் போன்றவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, சோ அது போல ஒரு நாயகரை மையப்படுத்தி கற்பனை பாத்திரங்களோடு புனையப்படுவதுதான் வரலாற்று புதினங்கள். அது போல வரலாற்று புதினங்களை வந்து கல்கி எதை ஏற்றிருக்காருன்னா பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம், பொன்னியின் செல்வன். சிவகாமியின் சரிதம்னா மனோன்மணியத்தினுடைய கிளைக்கதை. அதே சிவகாமியின் சபதம் அப்படின்னா சபதம்னா கல்கியினுடைய புதினம். பொன்னியின் செல்வன் நம்மளுக்கு தெரியும், கல்கியுடைய இதை பேஸ் பண்ணி தான் இப்ப படமே எடுத்தாங்க. பார்த்திபன் கனவு என்ற பேர்லயும் படம் இருக்கு. சிவகாமி என்னாவே நம்மளுக்கு யார் வரும், கட்டப்பா அப்படின்ட்டு சிவகாமி வந்து கட்டப்பா காணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க வரும். ஸோ இது எல்லாமே ஃபேமஸான பேரு தான். அதனால இதை வந்து ஏற்றியது யாருன்னா கல்கி என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாண்டில்யனின் ராஜதிலகம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா சாண்டி, டான்ஸ் மாஸ்டர் சாண்டி வந்து இருக்காரு இல்லையா, இப்பதான் அவர் வந்து திரைத்துறையில ராஜா மாதிரி, அந்த டான்ஸ் மாஸ்டர் இதுல வந்து ராஜா மாதிரி விளங்குறாரு. ரொம்ப காலமா இருக்காரு, பட் இப்பதான் வந்து அவருக்கு திரைத்துறையில ராஜா மாதிரி வந்து விளங்குறாரு. அப்போ சாண்டி ராஜா மாதிரி இப்ப திகழ்றாருன்றது சாண்டில்யனின் ராஜதிலகம். கலைஞர் கருணாநிதியின் ரோமபுரி பாண்டியன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இது எல்லாமே புதினங்கள் தான். ஒண்ணு வந்து வரலாற்று சார்ந்தது, முற்போக்கு புதினங்கள், லட்சியவாத புதினங்கள் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த புதினம் யார் ஏற்றினாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கருணாநிதியின் புதினத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா கருணாநிதி ஹோம்ல இருக்கிறவங்க தானே இப்ப ஆட்சி பண்றாங்க, ஹோமு ரோம். சோ ரோமபுரி பாண்டியன்னா கருணாநிதியினுடைய புதினம் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கண்ணதாசனின் சேரமான் காதலி வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது வந்து இது எல்லாம் இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா சிறந்த வரலாற்று புனைவுகளாக அறியப்படுகின்றன என்றதை கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து லட்சியவாத புதினங்கள். அது என்ன லட்சியவாத புதினங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் லட்சியவாதத்தையும் முதன்மையாக கொண்டு படைக்கப்பட்ட புதினங்கள் தான் வந்து லட்சியவாத புதினங்கள் அப்படின்னு சொல்றாங்க. காந்திய லட்சியங்களை முன்னிலைப்படுத்தி தமிழில் புதினங்கள் எழுதிய முன்னோடி யாருன்னா காசி வேங்கட ரமணி. ஸோ காந்தி என்னாவே காசி நார்த் சைடு தானே, காந்தி வந்து இந்த குஜராத் பக்கம் தானே இருந்தாரு. பட் காசி வேங்கட ரமணி தான் வந்து அவரை வந்து முன்னிலைப்படுத்தி தமிழ்ல வந்து எழுதியிருக்காரு, காசி வேங்கட ரமணி என்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் டைம் வந்து அவர் தேசபக்தன், கந்தன், முருகன் ஒரு உழவன் ஆகியவும் குறிப்பிடத்தக்கன. சோ காசி வேங்கட ரமணி வந்து யாரை வந்து முன்னிலைப்படுத்தி தமிழ்ல புதினங்கள் எழுதினாருன்னா காந்தி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தேசபக்தன் கந்தன், தேசபக்தன் கந்தன், முருகன் ஒரு உழவன் என்ற புதினங்களையும் ஏற்றியவர் யாருன்னா காசி வேங்கட ரமணி. காசி அவர் பேர்லவே வந்து காசி என்னவே நம்மளுக்கு கோயில் ஞாபகம் வரும் இல்லையா, சிவன் கோயில். அடுத்து வந்து வேங்கடன்னவே வெங்கடேஸ்வர சாமி தான். அவரு கந்தன், கந்தன்னா முருகன் பேர்ல வந்து 2 புதினங்களை ஏற்றிருக்காரு. தேசபக்தன் கந்தன், முருகன் ஒரு உழவன் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை என்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க மு வரதராசனார். மு வரதராசனார் இயற்றிய அகல் விளக்கு, கல்லோ காவியமோ கரித்துண்டு, நெஞ்சில் ஒரு முள் போன்றவை லட்சியவாதத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டவை. சோ நம்மளுக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது வரதராசனுடைய புதினங்கள். அகல் விளக்கு யார் ஏற்றினாங்கன்னா மு வரதராசனார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா வர்றாரு ராசா, வரதராசனார், வர்றாரு ராசா. வரதராசனார வந்து வர்றாரு, ராசான்றது ராஜான்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ராஜா வர்றாருன்னா என்ன பண்ணுவாங்க,
ஆரதி எல்லாம் எடுப்பாங்க இல்லையா, அகல் விளக்க வச்சு ஆரதி வந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து இப்போ நாட்டுக்கே ராஜா மாதிரி ஸோ ராஜா காலம் எல்லாம் முடிஞ்சுட்டு இது வந்து ஞாபகம் வைக்கணுன்றதுக்காக சொல்றேன். இப்போ பிரைம் மினிஸ்டரே வர்றாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு முறைப்படி ஆரத்தி விளக்கை வச்சு ஆரத்தி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரோட்ல எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, நார்மலாவே ஒரு பொலிட்டீஷியன் வர்றாங்கன்னா அந்த ரோடெல்லாம் கிளீன் பண்ணுவாங்க. அது போல கல்லெல்லாம் எடுத்து கிளீன் பண்றாங்க. அப்புறமா வந்து வர்றவங்களுக்கு வந்து கறி எல்லாம் பிடிக்கும்னா கறி எல்லாம் போட்டு சமைக்கிறாங்க. அப்புறமா ஒரு நெஞ்சில வந்து ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா போலீஸ்க்கெல்லாம். இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றாங்கன்னா அவருடைய ப்ரொடெக்ஷனுக்காக போலீஸ் வந்து இருப்பாங்க, ஸ்குவாடும் கூட வந்து இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க பத்திரமா போற வரைக்கும் இங்க நெஞ்சில ஒரு பதட்டம் இருந்துட்டே இருக்கும். அப்ப வந்து நெஞ்சில் ஒரு முள், கறியெல்லாம் போட்டு சமைப்பாங்கன்றது கறி துண்டு, கல்லெல்லாம் கிளீன் பண்ணிடுவாங்க ரோட்லன்றது கல்லோ காவியமோ, விளக்கை ஏற்றி அவரை வந்து அகல் விளக்கு ஆரதி எடுத்து வரவேற்பாங்கன்றது அகல் விளக்கு. யாருக்கு வர்றாரு ராஜா, வர்றாரு ராஜான்னா வரதராசனார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சித்திரப்பாவை புதினத்திற்காக ஞானபீட விருது பெற்ற அகிலன் ரொம்ப முக்கியங்க. ஞானபீட விருது வந்து 1975 வந்து அகிலன் வந்து பெற்றிருக்காரு. எந்த புதினத்திற்காகன்னா சித்திரப்பாவை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, அகிலன் என்றது ஒரு பையன் பேருன்றது நம்மளுக்கு தெரியுது இல்லையா, அவன் வந்து ஒரு பாவை சித்ரா என்ற பேரை வச்சிருக்கிற ஒரு பாவையை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதாவது அகிலன் வந்து கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாரு. சடனா ஒரு ஞானம் பிறந்துட்டு, என்ன ஞானம்னா இப்ப நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லயே பார்த்திருப்போம் இல்லையா, நான் சிங்கிளா தான் இருப்பேன் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. சடனா ஒரு ஞான உதயம் வந்துட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிப்பாங்க. அது போல அகிலனும் வந்து கல்யாணமே வேண்டான்னு சொன்னவன் சரியா ஒரு என்ன ஞான உதயம் கிடைச்சதோ தெரியல, ஒரு பாவை சித்ரா என்ற ஒரு பாவையை வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு. ஞான உதயம்ன்றது ஞானபீட விருது, அகிலன் என்றது அகிலன் அதே இருக்கும். சித்திர பாவை என்ற புதினம் எப்ப பண்ணாரு அவர் கல்யாணம்னா 1975 வந்து பண்ணாரு. 1975 வந்து பண்ணாரு. 1975 வந்து பண்ணாரு. இப்போ ஒரு 50 வருஷம் ஆயிட்டு அவர் கல்யாணம் ஆகி அப்படின்ட்டு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லட்சியவாதிகளான நாயகிகளின் சித்தரிப்புகளை பார்த்தசாரதியின் படைப்புகளில் காணலாம். லட்சியவாதிகளான நாயகிகளின் சித்தரிப்புகளை வந்து யாருடைய படைப்புகளில் பார்க்கலாம்னா பார்த்தசாரதியின் படைப்புகளில் பார்க்கலான்றதை கொடுத்திருக்காங்க. நவீன புதினங்கள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்றைய காலகட்டம் இப்ப நவீன காலம்னு சொல்லுவோம் இல்லையா, நடைமுறை வாழ்வில் மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் அக மற்றும் புற வாழ்வு சிக்கல்களை இயல்பான மொழியில் இப்புதினங்கள் பேசுகின்றனன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஆர் சண்முக சுந்தரம் இவரது நாகம்மாள், பூவும் பிஞ்சும், அலியா, கோலங்கள் போன்றவை வந்து குறிப்பிடத்தக்கன. ஸோ நவீன புதினங்களுக்கு வந்து ஆர் சண்முக சுந்தரம் சொல்றாங்க. பட் சண்முக சுந்தரம் என்னென்ன புதினங்கள் ஏற்றினாங்கன்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். சண்முக சுந்தரம் என்னென்ன ஏற்றிருக்காரு, நாகம்மாள், பூவும் பிஞ்சும், அலியா, கோலங்கள். ஒரு சிலர் வந்து கோலம் போடுவாங்க. எப்படி போடுவாங்க, பாம்பு உருண்டு போற மாதிரி கோடு கோடா போடுவாங்க. கோலங்கள் வந்து நாகப்பாம்பு போற மாதிரி அப்படியே நீட்டமா கோலம் போட தெரியாதவங்க அப்படி தானே போடுவாங்க. ஸோ அப்படி வந்து போடுறாங்க. பூவும் பிஞ்சும். ஸோ இந்த இப்படி போடுறது, இந்த கோலம் போடுறது யாருன்னா ஒரு பிஞ்சு குழந்தை சண்முக சுந்தரம் என்ற ஒரு பிஞ்சு குழந்தை வந்து நாகப்பாம்பு மாதிரி கோலம் வந்து இழுத்து விடுது அப்படின்ற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சண்முக சுந்தரம், என்னுடைய சண்முக சுந்தரம். ஸோ உங்களுக்கு நான் சொல்ற ஷார்ட்கட் எளிமையா இருந்தா அதை ஃபாலோ பண்ணுங்க. இல்லை உங்களுக்குன்னு ஏதாவது தோணுதுன்னா நீங்க கண்டிப்பா அதை கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் அப்படியே படிச்சா மேக்சிமம் ஞாபகம் இருக்காது. நீங்க ஏதாவது ஒரு ஹிண்ட் வச்சு படிச்சாதான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். திரும்ப படிக்கும் போது நீங்க அந்த ஹிண்ட்டை ரிமைண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டீங்களா அந்த ஹிண்ட்டை வச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்பவுமே வந்து மறக்காது. சண்முக சுந்தரம் என்னுடைய சன்னு, இப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சண்முக சுந்தரமா, சன்னு பையன் முகம் வந்து அழகா இருக்கும். பையன் முகம் அழகா இருக்கும். அவன் வந்து பிஞ்சு குழந்தைதான், கோலம் போடுறான். கோலம் வந்து எப்படி போடுறான்னா நாகப்பாம்பு உருண்டு ஓடுற மாதிரி ஒரு கோலத்தை போட்டு வச்சிருக்கான். நாகப்பாம்புன்றது நாகம்மாள், கோலம்ன்றது அலியா, கோலங்கள், பிஞ்சு என்றது பூவும் பிஞ்சும். யாரு, என்னுடைய சன்னு. முகம் வந்து சுந்தரமா இருக்கும், அழகா இருக்கும். அவன் இப்படி போட்டு வச்சிருக்கான். சண்முக சுந்தரம் ஏற்றிய புதினங்கள் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உளவியல் அடிப்படையிலான மன ஓட்டங்களை MV வெங்கட்ராமன் புனைவுகள் வந்து பேசுகின்றன என்றதை கொடுத்திருக்காங்க. முற்போக்கு புதினங்கள்
முற்போக்கு புதினங்கள் அட்வான்ஸா இப்ப வந்து பெரியார் வாழ்ந்த காலத்துல யோசிச்சு பாருங்களா, அப்ப எல்லாமே பிற்போக்குத்தனமா இருந்திருப்பாங்க. பட் பெரியார் தான் என்ன பண்ணிருப்பாரு, அறிவு பகுத்தறிவு வச்சு யோசிச்சு பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து முற்போக்குத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொது உடைமை சமூக விடுதலை நோக்கத்தை தங்கள் இலக்காக கொண்ட படைப்பு முற்போக்கு இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. பொது உடைமை பேசும் ரஷ்ய இலக்கியங்கள் போன்ற மேலை நாட்டு இலக்கியங்கள் வருகையால் தமிழிலும் இவ்வகை இலக்கியங்கள் தோன்றின. இப்பொருண்மையை உள்ளடக்கமாக கொண்டு படைக்கப்பட்ட புதினங்களை வந்து முற்போக்கு புதினங்கள். சோ ரஷ்யாவினுடைய இலக்கியங்கள் வந்து பொது உடைமை பத்தி பேசிருக்கு. அந்த இலக்கியங்களுடைய வருகையால தமிழ்லையும் வந்து முற்போக்கு புதினங்கள் வந்து தோன்றியதுன்றத குறிப்பிட்டிருக்காங்க. தமிழில் முற்போக்கு புதினங்களை முதலில் தந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தோமுசி ரகுநாதன். சோ முற்போக்கு புதினங்களை தமிழில் தந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரகுநாதன் ரகு வந்து கொடுத்திருக்காரு. அவர் எழுதிய பஞ்சும் பசியும் என்ற புதினம் பஞ்சாலை தொழிலாளர்களின் போராட்ட வாழ்வை பற்றி பேசுகிறது. பஞ்சும் பசியும் என்ற புதினம் யாருடையதுன்னா ரகுநாதனுடையது. பஞ்சும் பசியும் என்ற புதினம் யாருடையது, ரகுநாதன். பஞ்சும் பசியும் ரகுநாதன். இது அப்படியே படிச்சிருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது 10th புக்ல வந்து நம்ம படிச்சிருப்போம். ஜெயகாந்தனின் புதினங்கள் என்ற இதுல ஜெயகாந்தன் பத்தி கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து கொடுத்திருப்பாங்க இந்த புதினங்கள் எல்லாம். ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம், சில நேரங்களில் சில மனிதர்கள், கங்கை எங்கே போகிறாள், சுந்தரகாண்டம், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் போன்ற புதினங்கள் யாருடையது, ஜெயகாந்தனுடையது. ஸோ நான் வந்து 10th பிளேலிஸ்ட் வந்து போட்டிருப்பேன். அதுல இந்த புதினங்கள் அவருடைய புதினங்கள் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு ஷார்ட்கட்டோட வந்து சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க அதை பாருங்க, உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்கும். அதெல்லாம் வந்து எப்படி மைண்ட்ல ஸ்டோர் பண்ணணும்ன்றது ஈஸியா வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து பார்த்துருக்கிறவங்களுக்கு தெரியும். வட்டார வழக்கு புதினங்கள். அது என்ன வட்டார வழக்கு புதினங்கள்னா, இப்போ ஒவ்வொரு வட்டாரத்திலையும் ஒவ்வொரு விதமா வந்து பழக்கங்கள் இருக்கும், பேச்சு வார்த்தைகள் வந்து இருக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி எழுதப்படுறதுதான் வட்டார வழக்கு புதினங்கள். அப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வட்டார வழக்கு புதினங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கொங்கு வட்டாரம்னா இந்த கோவை பக்கம் வந்து குறிப்பிடுவாங்க. கரிசல் வட்டாரம்னா கரிசல் நிலத்தை வந்து குறிப்பிடுவோம். மேக்சிமம் இந்த கரிசல் வட்டார வழக்கு வந்து கோயில்பட்டி, கங்கை கொண்டான், இந்த திருநெல்வேலி சுற்று வட்டார பகுதிகளில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நாஞ்சில் வட்டாரம் வந்து கன்னியாகுமரி, நெல்லை வட்டாரம்னா திருநெல்வேலி, முகவை வட்டாரம்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் அந்த சைடு வரும். முகவை வட்டாரம்னா மதுரை வட்டாரம், தஞ்சை வட்டாரம் என தமிழக வட்டாரங்களை வகைப்படுத்தலான்றதை கொடுத்திருக்காங்க. வட்டார புதினம் எழுதும் வழக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர் சண்முக சுந்தரம் தோற்றுவித்தார். இப்போ மேல வந்து பார்த்தோம் இல்லையா, என்னுடைய பையன் முகம் அழகா இருக்கும், கோலம் வந்து வரைவான். எப்படி வரைவான், நாகப்பாம்பு மாதிரி வரைவான். அப்புறம் அவன் வந்து பிஞ்சு பையன் அப்படின்றது பூவும் பிஞ்சும் அப்படின்ற புதினம் ஏற்றினாங்கன்றது பார்த்தோம் இல்லையா, அவரே தான் வட்டார புதினம் எழுதும் வழக்கை வந்து தோற்றுவித்தவர். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வட்டார புதினம் எழுதும் வழக்கை தோற்றுவித்தவர் யாருன்னா சண்முக சுந்தரம் வந்து தோற்றுவித்திருக்காரு. சோ அவரின் நாகம்மாள் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டு அடிஷ்னலா 2 புதினம் பார்த்தோம். இந்த நாகம்மாள்ன்றது வட்டார வழக்குன்றதை இங்க சொல்றாங்க. அதோட வந்து அறுவடை என்றதும் வந்து இந்த சண்முக சுந்தரத்தினுடைய வட்டார வழக்கு புதினம். ஸோ அதோட வந்து அந்த பிஞ்சு பையன் வந்து கோலம் போட்டான், நாகப்பாம்பு மாதிரி போட்டான், அதுக்கப்புறம் அறுவடை பண்ற மாதிரி கூட பக்கத்துல ஏதோ வந்து கிறுக்கி வச்சான், வரைஞ்சு வச்சான்றது அந்த அறுவடையும் அடிஷ்னலா அவரோட சேர்த்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கி ராஜநாராயணன் கோபல்ல கிராமம். ஸோ புது புக்ல வந்து நம்ம படிச்சிருப்போம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்து பாருங்க பெருமாள் முருகன் ஏறு வெயில். ஸோ பெருமாள் முருகன்ன்றது சாமி பேரன் நம்மளுக்கு தெரியுமா. அந்த சாமியே பூமிக்கு வந்தா இங்க அடிக்கிற வெயில பார்த்துட்டு ஐயோ நம்ம உலகத்துக்கே ஏறுவோம், வெயில ஜாஸ்தி அன்னிட்டு ஏறிடுவாங்க, அவங்க உலகத்துக்கே போயிடுவாங்க இங்க இருக்கக்கூடிய வெயில பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி ஏறு வெயில் பெருமாள் முருகன். சோலை சுந்தர பெருமாள் அப்படின்னா சென்னல் என்ற புதினம். சோலை சுந்தர பெருமாள் சோலை சுந்தரன் கொடுத்தாங்கன்னா சென்னல், சோலை சுந்தர அந்த சா வரிசை எழுத்துக்கள் வந்து அது வந்து சோலை சுந்தரன்னா சென்னல் இருக்கக்கூடிய வயல்வெளி வந்து நல்ல ஒரு சோலை வந்து பக்கத்துல எல்லாம் இருக்கு, நல்ல ஒரு காட்சி என்ற மாதிரி சோலை சுந்தர பெருமாளின் சென்னல் என்ற புதினம். சுப்ரபாரதமணியின் சாயத்திரை போன்ற புதினங்கள் வந்து வட்டார புதினங்கள்.
சுப்ரபாரதி மணியன் சாயத்திரை. விளிம்பு நிலை வாழ்வியல் புதினங்கள். இந்த விளிம்பு நிலை வாழ்வியல் புதினங்கள் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்த்துருவோம். இந்த பேஜ் பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம், பொன்னியின் செல்வன் போன்ற புதினங்கள் யாருடையதென்ன? கல்கி அவர்களுடைய புதினம். ராஜதிலகம் என்ற புதினம் சாண்டில்யன். ரோமபுரி பாண்டியன் என்ற புதினம் கலைஞர் கருணாநிதி. சேரமான் காதலி என்ற புதினம் வந்து கண்ணதாசன். காந்திய லட்சியங்களை முன்னிலைப்படுத்தி தமிழில் புதினங்களை எழுதிய முன்னோடி யாருன்னா காசி வெங்கட ரமணி. தேசபக்தன் கந்தன், முருகன் ஓர் உழவன் என்ற புதினங்களை ஏற்றியவர் காசி வெங்கட ரமணி. அகழ்விளக்கு, கல்லோ காவியமோ, கரித்துண்டு, நெஞ்சில் ஒரு முள் போன்ற இலக்கியங்களை போன்ற புதினங்களை ஏற்றியவர் யாருன்னா மு வரதராசனார். அகிலன் வந்து ஞானபீட விருது எந்த புதினத்திற்காக வாங்கினார்னா சித்திரப்பாவை. எந்த வருடம் ஏற்றப்பட்டதுன்னா 1975. நாகம்மாள், பூவும் பிஞ்சும், அலியா கோலங்கள், பக்கத்திலேயே அறுவடையும் போட்டுக்கோங்க போன்ற புதினங்களை ஏற்றியவர் யாருன்னா ஆர் சண்முக சுந்தரம். பொது உடைமை பேசும் இலக்கியங்கள் எதுன்னா ரஷ்ய இலக்கியங்கள். அதனுடைய வருகையால் தான் வந்து தமிழ்லையும் வந்து பாத்தீங்கன்னா முற்போக்கான புதினங்கள் வந்து தோன்றியது. தமிழில் முற்போக்கு புதினங்களை முதலில் தந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தோமுசி ரகுநாதன். பஞ்சும் பசியும் என்ற புதினம் யாருடையதுன்னா ரகுநாதன் அவர்களுடையது. ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம், சில நேரங்களில் சில மனிதர்கள், கங்கை எங்கே போகிறார், சுந்தரகாண்டம், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் போன்ற புதினங்கள் யாருடையதுன்னா ஜெயகாந்தன் அவர்களுடையது. கொங்கண்ணா கோவையன் தெரியும். கரிசல் அண்ணா கரிசல் நிலத்துல பேசக்கூடியது. மேக்சிமம் வந்து கோயில்பட்டி, கங்கை கொண்டான் பக்கம் எல்லாம் இந்த கரிசல் வட்டாரம் சொல்லுவாங்க. நாஞ்சில் வட்டாரம் அண்ணா கன்னியாகுமரி, நெல்லை வட்டாரம் திருநெல்வேலி, முகவை அண்ணா ராமேஸ்வரம் அல்லது ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லுவோம். மதுரை வட்டாரம் தஞ்சை வட்டாரம். வட்டார புதினும் எழுதும் வழக்கை வந்து யார் தோற்றுவித்தாங்கன்னா சண்முக சுந்தரம் அவர்கள் வந்து தோற்றுவித்தாங்க. நாகம்மாள் அறுவடை என்ற புதினங்கள் யாருடையதுன்னா சண்முக சுந்தரம். கோபல்ல கிராமம் என்றது கி ராஜநாராயணன். ஏறு வெயில் என்ற புதினம் யாருடையதுன்னா பெருமாள் முருகன். சோலை சுந்தர பெருமாளுடைய புதினம் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னல். சாயத்திரை என்ற புதினம் யாருடையதுன்னா சுப்ரபாரதி மணியன். அடுத்து வந்து விளிம்பு நிலை வாழ்வியல் புதினங்கள். அது என்ன விளிம்பு நிலை என்ன? வாழ்க்கை அனுபவங்கள் தந்த நேரடியான வழிகள். விளிம்பு நிலையில இப்ப வந்து வாழை என்ற படத்தை வந்து மாறி அவர்கள் எடுத்திருப்பாங்க இல்லையா, அதுல வந்து அவர் பட்ட துன்பம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது போல அந்த விளிம்பு நிலை அவங்களுடைய உணர்வுகள் எல்லாம் பதிவு செய்யறதுதான் வந்து விளிம்பு நிலை வாழ்வியல் புதினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாமா எழுதிய கருக்கு சங்கதி வன்மம். பாமா எழுதிய கருக்கு சங்கதி வன்மம். கருக்கு சங்கதி வன்மம் இது அப்படியே பாமா கருக்கு சங்கதி வன்மம்ன்றதை படிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இமயம் அவர்களுடைய படைப்புகள் வந்து கோவேறு கழுதைகள். கோவேறு கழுதைகள் என்றது இமயம் அவர்களுடைய முதல் படைப்பு. செடல் ஆறுமுகம், எங்கதே செல்லாத பணம். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இமயம் என்றது இமயமலை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இமயமலைக்கு வந்து ஒரு 6 பேர் வந்து போறாங்க. அவங்க 6 பேருக்குள்ள யார் வந்து அங்க ரீச் ஆகுறது ஃபர்ஸ்ட்ல அன்னிட்டு ஒரு போட்டி. யாரு வந்து அங்க ரீச் ஆகுறது ஃபர்ஸ்ட்ல அன்னிட்டு ஒரு போட்டி. ஆனா யாரோ ஒருத்தர் போயிட்டு வந்து ஒரு சண்டை நடக்குது. என்ன சண்டைன்னு பாத்தீங்கன்னா நான் தான் ஃபர்ஸ்ட்ல வந்தேன், நீ தான் ஃபர்ஸ்ட்ல வந்த அப்படின்ட்டு ஒரு சண்டை நடக்குது. கூட இருந்தவங்க எல்லாம் ஒரு சிலர் அதெல்லாம் செல்லாதுன்னு சொல்றாங்க. இமயமலை என்றது இமயம் அவர்கள் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சண்டை நடக்குதுன்றது செடல். 6 பேர் போனாங்கன்றது ஆறுமுகம். அப்புறமா வந்து செல்லாதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து செல்லாத பணம் என்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க போயிட்டு சண்டைல வந்து யார் ஃபர்ஸ்ட் வந்தா, எங்க யாரு வந்து என்ன சொல்ற, கழுதைதான் அங்க ஃபர்ஸ்ட்ல போயிருக்கு. எங்க நீ வந்து ஃபர்ஸ்ட்ல, கழுதைதான் ஃபர்ஸ்ட்ல போயிருக்கு. அங்க பாரு ஒரு கழுதை போயிருக்கு, நம்ம பின்னாடிதான் வந்திருக்கோம். அப்போ கழுதைன்றது கோவேறு கழுதைகள். நீ எங்க வந்த, அதுதான் போயிருக்கு. எங்கன்றது எங்கதே அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஆனா இவருடைய முதல் படைப்பு வந்து அந்த கோவேறு கழுதைகள் என்றது ரொம்ப முக்கியம், அது பார்த்துக்கோங்க. மீதி புதினமும் ரொம்ப முக்கியம். ஏன்னா எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்கன்னே தெரியல. பட் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய புதினங்கள் கொடுத்துட்டு யார் ஏற்றினாங்கன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாமே படிச்சுதான் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு புதினம் வந்து சிலபஸ்ல வரும். அடுத்து வந்து சிவகாமியின் ஆனந்தாயி, பழையன கழிதலும், சோ தர்மனின் கூகை தூர்வை, ஸ்ரீதர கணேசனின் உப்பு வயல், அழகிய பெரியவனின் தகப்பன் குடி. சிவகாமி அவர்களின் ஆனந்தாயி. ஸோ சிவகாமி வந்து ஒரு ஆனந்தமான தாயி. சிவகாமியினுடைய புதினம் எதுன்னா ஆனந்தாயி. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, சிவகாமி என்றவங்க ஒரு ஆனந்தமா இருக்கக்கூடிய ஒரு தாய். சிவகாமியை தாயாக தானே வந்து பார்த்திருப்போம் பிரபாஸுக்கு இந்த பாகுபலி படத்துல. அது போல அந்த அவங்கள ஞாபகம் வச்சு சிவகாமி ஆனந்த தாயினா சிவகாமி, ஆனந்த தாயினா சிவகாமி என்றது போட்டிருக்கவங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பழையன கழிதலும் வந்து சிவகாமி தான். ஏன் அவங்க வந்து ஆனந்தமா இருக்காங்கன்னா, பழைய விஷயங்கள் எல்லாம் கழிச்சு விட்டுருவாங்க, அதனால அவங்க ஆனந்தமா இருக்காங்க. பழைய கெட்ட விஷயங்கள் எல்லாம் கழிச்சதானே நம்ம ஹாப்பியா இருக்க முடியும் லைஃப்ல. அது போல பழையன கழிதல்ன்றதும் சிவகாமி தான்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தர்மனின் கூகை தூர்வை. கூகை என்றது ஒரு பேர்டு என்றது கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. சோ கூகைக்கு வந்து ஏதோ தூவி தர்மம் பண்றாங்க, தானியங்களை தூவி தர்மம் பண்றாங்க. யாருக்கு? கூகைக்கு. என்னது? ஏதோ தானியங்களை தூவி பண்றாரு. தூவி என்றது தூர்வை, கூகைக்கு என்றது கூகை, தர்மம் பண்றாங்க. அந்த தர்மனுடைய புதினங்கள் என்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீதர கணேசனின் உப்பு வயல். கணேசன்னா விநாயகருக்கு வந்து நம்ம கொழுக்கட்டை தானே வந்து செய்வோம். ஆனா இந்த இங்க இருக்கக்கூடிய விநாயகருக்கு வந்து உப்பு தான் பிடிக்கும், கொழுக்கட்டெல்லாம் பிடிக்காது, உப்பு தான் பிடிக்கும். நார்மல் கணேசன் இல்லையா, ஸ்ரீதர கணேசன். ஸோ நார்மலா கணேசன் விநாயகர்னா கொழுக்கட்டை பிடிக்கும், இவர் ஸ்ரீதர கணேசன் என்றதால உப்பு தான் பிடிக்கும். உப்பு வயல் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அழகிய பெரியவனின் தகப்பன் கொடி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, பெரிய பையன் அவங்க தகப்பன் மாதிரியே இருப்பான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய பையன் அவங்க தகப்பன் மாதிரியே தான் இருக்கான். அழகிய பெரியவன், தகப்பன் மாதிரி, தகப்பன் கொடி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெரும் வாசக பரப்பு பொழுதுபோக்கு. அது என்ன பெரும் வாசக பரப்புன்னா, தமிழ்ல வேடிக்கை, விளையாட்டு, குற்றம், மர்மம், காதல் ஆகியவை கலந்த வாசிப்பு சுவைமிக்க படைப்புகளை தான் வந்து என்ன பண்றாங்க, மக்கள் வந்து பெருமளவுல வாங்கி படிக்கிறாங்க. இதுதான் வந்து பெரும் வாசக பரப்பு பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்கள் என்றதால பொழுதுபோக்குன்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு புகழ் பெற்றவராக விளங்கியவர் யாருன்னா சுஜாதா அவர்கள் வந்து பார்த்திருக்கோம் இல்லையா புது புக்ல. ஸோ அவர் வந்து இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, இந்த புதினங்களும் வந்து புது புக்ல கொடுத்திருக்காங்க. இது வந்து அறிவியல் புனைவு புதினங்கள் என்றதை கொடுத்திருக்காங்க. இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ என்ற புதினங்கள் யாருடையதுன்னா சுஜாதா. இது வந்து ஒரு அறிவியல் புனைவு புதினங்கள். கரையெல்லாம் செண்பகப்பூ, கனவு தொழிற்சாலை, ரத்தம் ஒரே நிறம் போன்றிய புதினங்களும் வந்து சுஜாதாவுடையது குறிப்பிடத்தக்கது என்றதை சொல்லியிருக்காங்க. சுஜாதான்றது வந்து பெண்ணுடைய பேர் தானே, பட் இது வந்து ஒரு ஆணு. அவருடைய இயற்பெயர் வந்து ரங்கராஜு அப்படின்றது இருக்கும். இங்க சுஜாதா அன்னிட்டு புனை பெயர்ல வந்து ஏற்றிருப்பாரு. கரையெல்லாம் செண்பகப்பூ, சுஜாதாக்கு வந்து செண்பகப்பூ பிடிக்கும். கனவு வந்து என்னன்னா தொழிற்சாலையில வேலை பார்க்கணும், கனவு தொழிற்சாலை. ஏன்னா அவ தொழிற்சாலையில ஏன்னா ஒரு சிலர் எல்லாம் தொழிற்சாலைக்கெல்லாம் பெண்கள் போறதா, இது வந்து இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக தான் சொல்றேன். கனவு வந்து தொழிற்சாலைக்கு போகணும்ட்டு. ஏம்மா நீ அங்க போக விருப்பப்படுறேன்னா, ரத்தம் எல்லாருக்கும் ஒண்ணு தானே ஓடுது உடம்புல, ஏன் நான் போகக்கூடாதா, ரத்தம் ஒரே நிறம், எல்லாரும் உடம்புல ஒரே ரத்தம் தான் ஓடுது அப்படின்ற மாதிரி ரத்தம் ஒரே நிறம், கனவு தொழிற்சாலை, செண்பகப்பூ, கரையெல்லாம் செண்பகப்பூ போன்ற புதினங்கள் யாருடையதுன்னா சுஜாதா அவர்களுடையதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மனச்சலனங்களையும் உறவு சிக்கல்களையும் மையமாக கொண்ட படைப்புகளை எழுதியவர் யாருன்னா பாலகுமாரன். இவர் வந்து உடையார் என்ற வரலாற்று மன சலனங்களையும் உறவு சிக்கல்களையும் மையமாக கொண்ட படைப்புகளை எழுதியவர்னா பாலகுமாரன். ராஜராஜ சோழனை பற்றி வந்து இவர் எழுதியதுதான் வந்து உடையார் என்ற ஒரு வரலாற்று புதினம்.
பாலகுமாரன் வந்து ஒரு உடையார் என்ற புதினத்தை ஏற்றிருக்காரு. யாரை பற்றியதுன்னா ராஜராஜ சோழனை பற்றிய ஒரு வரலாற்று புதினத்தை பத்தி ஏற்றிருக்காரு. இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க, மனச்சலனங்களையும் உறவு சிக்கல்கள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனச்சலனங்கள் ஏற்படுது, உறவுல வந்து சிக்கல் வருதுன்னா அது யாரை வந்து பாதிக்கும்? அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பாலகன் குமரன் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பையனையும், பாலகனா இருந்தா அந்த குழந்தைங்களையும் பாதிக்கும். இப்போ மனச்சலனங்களையும் உறவு சிக்கல்களையும் மையமாக கொண்ட படைப்புகளை எழுதியவர் யாருன்னா பாலகுமரன் என்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த சிக்கல் வருது, அங்க உறவு வந்து உடையுது இல்லையா? உடையுதுன்றது உடையார் என்ற வரலாற்று புதினம். இந்த உடையார் வந்து யாருடையதுன்னா ராஜராஜ சோழன் பற்றியது என்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பெரும் வாசக பரப்பு இலக்கிய தன்மை. ஜெயமோகன் அவர்களுடைய விஷ்ணுபுரம், பின்தொடரும் நிழலின் குரல், காடு, ரப்பர், ஏழாம் உலகம், கொற்றவை போன்ற படைப்புகளை வந்து படிச்சிருக்காரு என்றது கொடுத்திருக்காங்க. ஜெயகாந்தன் வேற, ஜெயமோகன் வேற. ஆல்ரெடி ஜெயகாந்தனுடைய புதினங்கள் பார்த்திருப்போம். இங்க வந்து ஜெயமோகன் அவர்களுடைய புதினங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஜெயமோகன் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஜெயிக்கிறதே ஒரு மோகம். ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த ஜெயிக்கணும், எப்பவுமே அந்த ஜெயிக்கிறதுலயே ஒரு மோகமா ஆர்வமா இருப்பாங்க இல்லையா? அது போல ஜெயமோகன் வந்து பின்தொடரும் நிழலின் குரல். அவரை எங்க போனாலும் ஜெயிக்கணும்னே யோசிச்சுட்டு இருப்பாரு. காட்டுக்கு போனாலும் யோசிச்சுட்டு இருப்பாரு. அதாவது ஏழாம் உலகம் வந்துட்டு ஏதாவது ஒரு உலகத்துக்கு போனாலும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. இவர் எங்க இருக்காருன்னா விஷ்ணுபுரம்ல வந்து இருக்காரு. அவன் மண்டையில கொட்டி யாராவது கொட்டினா கூட நான் அடுத்து வந்து ஜெயிக்கணும்ன்றதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. கொட்டினாலும், அவருடைய மண்டையில கொட்டினாலும் ஜெயிக்கணும்ன்றதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. நீங்க இந்த விஷ்ணுபுரத்துல இருக்கிறாருன்றது கடவுள் வந்து விஷ்ணு பகவானே வந்து கேட்டாலும் அவர் என்ன சொல்றாருன்னா ஜெயிக்கணும்ன்றதான் சொல்றாரு. நான் பார்ட்டிசிபேட் பண்றதுல எல்லாம் நான் வந்து ஜெயிச்சிடணும் அது போல எல்லாம் எதுவும் கேட்கல அவர் வரமா. நான் ஜெயிக்கணும், அவன் மண்டையில கொட்டினாலும் எது நடந்தாலும் ஜெயிக்கணும்னு எங்க இருந்தாலும் ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு ஜெயமோகன். அந்த அளவுக்கு ஜெயிக்கிறது மேல ஒரு மோகம். ஜெயமோகன் அவர்கள் விஷ்ணுபுரம், பின்தொடரும் நிழலின் குரல், காடு, ரப்பர். ரப்பர் தோட்டம் போறாரு, காட்டுக்கு போறாரு, எங்க போனாலும் அதே நினைக்கிறாருன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏழாம் உலகம், கொற்றவை அப்படின்ற மாதிரி அவருடைய புதினங்கள் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாபாரதத்தை அடிப்படையாக கொண்டு உப பாண்டவம் வந்து ஏற்றப்பட்டது. நம்ம வந்து இந்த பாதம் என்ற ஒரு கதை வந்து கொடுத்திருப்பாங்க இல்லையா புதிய புக்ல. உப பாண்டவம் வந்து எஸ் ராமகிருஷ்ணனுடைய படைப்புன்றதை பார்த்திருப்போம். இந்த உப பாண்டவம் எதை அடிப்படையாக கொண்டு ஏற்றப்பட்டதுன்னா மகாபாரதத்தை அடிப்படையாக கொண்டு ஏற்றப்பட்டது. மதுரை மாவட்ட குற்ற பரம்பரை பற்றி பேசும் நெடுங்குருதி அன்னிட்டு எதை சொல்றாங்க, உப பாண்டவத்தை வந்து சொல்றாங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். உப பாண்டவம் எஸ் ராமகிருஷ்ணன். இந்த உப பாண்டவத்தை மதுரை மாவட்ட குற்ற பரம்பரை பற்றி பேசும் நெடுங்குருதி அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப மதுரைன்னு எடுத்துக்கிட்டா நெடுங்காலத்துக்கு முன்னாடியில இருந்தே வரலாறு இருக்கு இல்லையா? அந்த காலகட்டத்தில இருந்தே மதுரை வந்து எப்படி எல்லாம் சிறப்புற்று இருந்தது அன்னிட்டு. அப்போ நெடுங்குருதி என்றது இந்த மதுரை மாவட்ட குற்ற பரம்பரை பற்றி பேசும் ஒரு விஷயம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எதுன்னா உப பாண்டவம். ஏற்றியவர் யாருன்னா எஸ் ராமகிருஷ்ணன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ் ராமகிருஷ்ணனுடைய சஞ்சாரம் புதினம் வந்து 2018ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்கு. சஞ்சாரம் என்ற புதினம் யாருடையதுன்னா ராமகிருஷ்ணன். சஞ்சாரம், சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடுன்னு பாட்டு பாடுவோம் இல்லையா? அப்போ இப்பெல்லாம் வந்து சாய்ந்தாடம்மா அப்படின்னு எல்லாம் பாட்டு பாடுறதில்ல. ராமகிருஷ்ணான்னு பாடிட்டு இருக்காங்க. சாய்ந்தாடம்மான்னு பாடுறதில்ல, ராமகிருஷ்ணான்னு பாடுறாங்க. அப்போ சாய்ந்தாடுன்னா சஞ்சாரம், ராமகிருஷ்ணன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சஞ்சாரம் புதினத்திற்காக வந்து எப்போ சாகித்ய அகாடமி விருது பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா 2018. இந்த வருஷத்தை நீங்க அப்படியே படிச்சிருங்க. 2018 ராமகிருஷ்ணனுடைய சஞ்சாரம் புதினம் சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் முருகனின் நிழல் முற்றம் கூலமாதுரி. ஆல்ரெடி வந்து பெருமாள் முருகன் வந்து ஒரு இடத்துல பார்த்திருப்போம். பெருமாள் முருகன் வந்து ஏறு வெயில் அப்படின்ற ஒரு புதினம் வந்து ஏற்றாங்க அப்படின்னு வந்து பார்த்திருப்போம். இங்க வந்து பாருங்க நிழல் முற்றம். அங்க என்ன சொல்லியிருப்போம், ஷார்ட்கட்டு. பெருமாள் முருகன் வந்து பூமிக்கு வர்றாங்க, வெயில தாங்க முடியாம அப்பா ஏறு நம்ம உலகத்துக்கே போலான்னு ஏறி போயிட்டாங்க அப்படின்னு பார்த்திருப்போம் இல்லையா? அப்படி ஏறி போனவங்க ஒரு நிழல் இருக்கிற இடத்துல வந்து அடைக்கலம் அடைகிறாங்க. நிழல் அப்படின்னா நிழல் முற்றம். கூல மாதிரி, அங்க வந்து எப்படி இருக்கான், கூலிங்கா இருக்கிற மாதிரி இருக்கான்.
கூலிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த பெருமாள் முருகன் வெயில் அண்ணிட்டு அவங்களுடைய உலகத்துக்கே ஏறுறாங்க. அங்க ஒரு நிழல்ல போய் வந்து ஓய்வெடுக்கிறாங்க. அது எப்படி இருக்கு? கூலிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. கூல மாதிரின்றதுதான் அந்த கூலிங் இருக்கிற மாதிரி இருக்குன்றத சொல்றேன். அப்போ பெருமாள் முருகனின் நிழல் முற்றம் கூல மாதிரி. அப்புறமா மாதொரு பாகன். அங்க வந்து பாகன்னா இந்த தேர்ப்பாகன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பாகனும் அங்கே இருக்காங்க. இவங்களை அழைத்து போக பாகனும் இருக்காங்க. தேர்ல அமர வச்சு கூட்டிட்டு போக அங்கே பாகனும் இருக்காங்க. மாதொரு பாகன் அப்படின்ற மாதிரி அந்த புதினமும் சேர்த்தே ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருமாள் முருகனின் புதினங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிழல் முற்றம், கூல மாதிரி, மாதொரு பாகன். ஆல்ரெடி வந்து ஏறு வெயில் அப்படின்றத பார்த்துருப்போம். அதை கொண்டு வந்து இங்கே சைடில் கூட நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாவண்ணன், தமிழவன், ஜோடி, குருஸ் போன்றோருடைய படைப்புகள் வந்து இலக்கிய தன்மை வாய்ந்த பெரும் வாசக பரப்பினை கொண்டவை என்றதை சொல்லியிருக்காங்க. பின் நவீனத்துவ புதினங்கள். புதினங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் இப்போ நம்ம நவீன காலத்துல இருக்கிறோம்னா இன்னும் அட்வான்ஸா யோசிக்கிறதா வந்து பின் நவீனத்துவ புதினங்கள். அப்படி பின் நவீனத்துவ புதினங்கள் யார் யார் ஏற்றிருக்காங்கன்னா சாரு நிவேதிதாவின் எக்ஸ்டென்சியலிசமும் ஃபேன்சி பனியனும். ஸோ இது வந்து சாரு நிவேதிதானவே ஃபேன்சி பனியன், 0 டிகிரி. ஸோ இங்கிலீஷ் வார்த்தைகளும் கலந்து வருதுங்களா. அப்போ வந்து சாரு நிவேதிதா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரேம் ரமேஷ் என்றவங்க தனி நபர் கிடையாது, ஒரே நபர் தான். பிரேம் ரமேஷ் என்றது அங்க கம்மா வரக்கூடாது, கொடுத்திருக்காங்க, ஒரே நபர் தான். அவர் எழுதிய எரிக்கப்பட்ட பிரதிகளும் புதைக்கப்பட்ட மனிதர்களும். பிரேம் ரமேஷ் ரெண்டு பேரை கொடுத்திருக்காங்க. பட் ஒரு பர்சன் தான். அவங்க வந்து எரிக்கப்பட்ட பிரதிகளும் புதைக்கப்பட்ட மனிதர்களை பத்தி 2 பேர் பேசிக்கிறாங்க. எங்க சொல்லு இன்னொரு வாட்டி சொல்லு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எரிக்கப்பட்ட பிரதிகளும் புதைக்கப்பட்ட மனிதர்கள் பத்தியும் வந்து பேசுறாங்க. எங்க சொல்லு இன்னொரு வாட்டி சொல்லுன்றத சொல் என்றொரு சொல் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரேம் ரமேஷ். அடுத்து வந்து யுவன் அவர்கள் எழுதிய குள்ளச்சித்தன் சரித்திரம், பகடையாட்டம் எழுதிய ஆகிய புதினங்கள். பகடையாட்டம் எழுதிய, இது பகடையாட்டம் மட்டும் வருமா இல்ல பகடையாட்டம் எழுதிய ஆகிய புதினங்கள். ஸோ பகடையாட்டம் எழுதியன்றது புதின பெயரா வந்து வரும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா நம்மளுக்கு யுவன் சங்கர் ராஜா வந்து தெரியும் இல்லையா, மியூசிக் டைரக்டர். அவர் வந்து குள்ளமா இருப்பாரு. பகடையாட்டம், இந்த டைஸ் பகடையன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டைஸ் ஆட்டம் எல்லாம் சூப்பரா ஆடுவாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. யுவன் வந்து குள்ளமா இருப்பாரு, இந்த பகடையாட்டம் எல்லாம் சூப்பரா ஆடுவாரு. குள்ளமா இருப்பாருன்றது குள்ளச்சித்தன் சரித்திரம். ஷார்ட்கட்காக தாங்க சொல்றேன், வேற எதுக்காகவும் இல்லை. ஸோ இவன் வந்து குள்ளமா இருப்பாரு. குள்ளச்சித்தன் சரித்திரம், பகடையாட்டம் சூப்பரா ஆடுவார்ன்றது பகடையாட்டம் எழுதிய என்ற புதினங்களை வந்து ஏற்றிருக்காரு. MG சுரேஷ் புதினங்களும் பின் நவீனத்துவ வரிசையில் சேரும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினங்கள். இந்த பாக்ஸ் வந்து நான் ஒரு வீடியோவே தர்றேன். ஏன்னா இப்போ வரைக்குமே வந்து உங்களுக்கு 1/2 hourக்கு மேல போயிருக்கு. இது செப்பரேட்டா வந்து நான் தர்றேன். இந்த பேஜ் மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். ஸோ வட்டார புதினம் எழுதும் வழக்கை வந்து யார் தோற்றுவித்திருப்பாங்கன்னா R சண்முக சுந்தரம் வந்து தோற்றுவித்திருப்பாரு. நாகம்மாள் அறுவடை போன்ற புதினங்களை ஏற்றியவர் யாருன்னா R சண்முக சுந்தரம். கோபால கிராமம் வந்து கி ராஜநாராயணன். பெருமாள் முருகன் ஏறு வெயில் அப்படின்னு வந்து பார்த்தோமா, இங்க பெருமாள் முருகனை பத்தி மீதி புதினங்களும் வந்து பார்த்துருப்பேன். இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. பெருமாள் முருகனுடைய நிலமுற்றம், கூல மாதிரி, மாதொரு பாகன். ஸோ அந்த ஏறு வெயில்ன்றதை இங்க கொண்டு வந்து சைட்ல நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு படிக்கும் போது கொஞ்சம் எளிமையா இருக்கும், கோர்வையா படிச்சிங்கன்னா. சோலை சுந்தர பெருமானினுடைய சென்னல் புதினம். சாயத்திரை என்றது யாருடைய புதினம்னா சுப்ரபாரதி மணியன். கருக்கு சங்கதி வன்மம் போன்ற புதினங்களை ஏற்றியவர் யாருன்னா பாமா. கோவேறு கழுதைகள் இந்த புதினத்தை ஏற்றியவர் யாருன்னா இமயம். இவருடைய முதல் படைப்பு. செடல், ஆறுமுகம், எங்கதே, செல்லாத பணம் போன்ற புதினங்களை ஏற்றியவர் இமயம். ஆனந்த தாயி என்றது யாருடைய புதினம்னா சிவகாமி. பழையன கழிதலும் சிவகாமி. கூகை தூர்வை என்றது யாருடைய புதினம்னா சோ தர்மன்.
ஸ்ரீதர கணேசனினுடைய புதினம் எதன்னா உப்பு வயல். தகப்பன் கொடி என்ற புதினம் யாருடையதன்னா அழகிய பெரியவன். இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ போன்ற அறிவியல் புனை புதினங்களை ஏற்றியவர் யாருன்னா சுஜாதா. கரையெல்லாம் செண்பகப்பூ, கனவு தொழிற்சாலை, ரத்தம் ஒரே நிறம் போன்ற புதினங்களை ஏற்றியவர் சுஜாதா. மனச்சலனங்களையும் உறவு சிக்கல்களையும் மையமாக கொண்ட படைப்புகளை எழுதியவர் யாருன்னா பாலகுமாரன். உடையார் என்னும் வரலாற்று புதினத்தை ஏற்றியவர் யாருன்னா பாலகுமாரன். அது யாருடைய வரலாற்று புதினம்னா ராஜராஜ சோழன். ஜெயமோகன் ஏற்றிய புதினங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா விஷ்ணுபிரம், பின்தொடரும் நிழலின் குரல், காடு, ரப்பர், ஏழாம் உலகம், கொற்றவை. உப பாண்டவம் எதை அடிப்படையாக கொண்டு ஏற்றப்பட்டதுன்னா மகாபாரதத்தை அடிப்படையாக கொண்டு ஏற்றப்பட்டது. எஸ் ராமகிருஷ்ணனுடைய எந்த புதினம் மதுரை மாவட்ட குற்ற பரம்பரை பற்றி பேசும் நெடுங்குருதி போன்றவை என்ன உப பாண்டவம். எஸ் ராமகிருஷ்ணன் சஞ்சாரம் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது எப்போ வாங்கினார்னா 2018. நிழல் முற்றம், கூல மாதாரி, மாதொரு பாகன் ஆகிய படைப்புகள் யாருடையதுன்னா பெருமாள் முருகன். சாரு நிவேதிதாவின் புதினங்கள் பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்சியலிசமும், ஃபேன்சி பனியனும், 0 டிகிரி போன்ற படைப்புகள். எரிக்கப்பட்ட பிரதிகளும், புதைக்கப்பட்ட மனிதர்களும், சொல் என்றொரு சொல் போன்ற புதினங்கள் யாருடையதுன்னா பிரேம் ரமேஷ். குள்ளச்சித்தன் சரித்திரம், பகடையாட்டம் எழுதிய போன்ற புதினங்கள் யாருடையதுன்னா எம் யுவன். ஸோ அவ்வளோதாங்க, இதோடு இந்த வீடியோ முடிக்கிறேன். சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினங்கள் செப்பரேட் வீடியோவை அப்டேட் பண்றேன். தேங்க்யூ.